ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கேவலம் இந்த தடிக்கம்பு தாங்கி பிடிக்கும் அளவிற்கு கூட பெற்ற பிள்ளைகள் தாங்கி பிடிப்பதில்லை அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு பெரியவரை சந்தித்தேன். அவர் பேர் முருகன். வயசு அவருக்கு ஒரு 72, ரிட்டையர்ட் டீச்சர் அவர். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண் சுத்தமாக பார்வை கிடையாது. ஒரு கண் ஒரு 25% தான், ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அவரால் நடக்க ரொம்ப தடுமாறி தான் நடந்து வந்தார். ஸோ நானும் வாலண்டியராக போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன், பேச்சு கொடுத்தேன், கூட்டிகிட்டு போய் அவருக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கூடயே உட்காந்து இதெல்லாம் பண்ணேன். அவர் நினச்சிட்டார் நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அப்படின்னு நினச்சிட்டாரு. அப்புறம் சொன்னால் நானே என் ஒய்ஃப் வந்திருக்கோம், உங்களுக்கு கை செக்அப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ அவரோட ஸ்டோரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அந்த மாதிரி நான் ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர், எனக்கு வேலை கிடச்சதே 50 வயசுக்கு அப்புறம் தான். 10 வருஷம் தான் எனக்கு சர்வீஸ் இருந்தது. எம்ப்ளாய்மெண்ட்டில் நான் ரெகுலராக அப்ளை பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமும் நான் வேலை பார்த்தேன். ஏன்னா எனக்கு பென்ஷன் கிடையாது. ஒரு தடவை 2 தடவை சாக்கடைக்குள்ளே வந்துட்டாரான் கண்ணு தெரியாமல். ஸோ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே வேண்டாம் நீங்கள் இப்போதைக்கு வேலைக்கு வேணாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க போல். மனசை கஷ்டப்படுறாரு. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு நான் கேட்டேன். ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னாரு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பையன் ஏதோ திருப்பூரில் வேலை பார்த்துட்ருக்காரு. பட் ஆனால் பெர்மனெண்ட்டாக இல்லை. ஸோ அவர் எந்த இடத்துலையும் கொஞ்சம் இல்லை போல் இப்போது. அதனால் அவருக்கு மேரேஜ் ஆகலை. வயசும் 34 கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியில் நான் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படி இல்லைங்க. ஸோ முகம் தெரியாத ஒரு நபர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் பிள்ளைங்க சில பிள்ளைங்க பார்க்காம இருக்கிறாங்க, சில பேர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த 72 வயசில் அந்த மனுஷன் கோவில்பட்டியிலேருந்து பஸ் ஏறி இங்கே திருநெல்வேலி வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தனியாக கஷ்டப்படும் போது அது பார்க்க நம்ம ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வேர்டிங்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஒரு தடிக்கம்பு தாங்குகிற அளவுக்கு கூட இன்றைக்கி பெற்ற பிள்ளைகள் யாருமே பார்க்க ரெடியாக இல்லை. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய தவறு தான். தயவு செஞ்சு உங்களோட பேரண்ட்ஸை இந்த மாதிரி தனியாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜாபுக்கு போகிறது என்னோடய விஷயம். பட் அவரால் முடியல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதுதான் மனிதநேயம், உங்களோட கடமை அது கூட. ஸோ உங்கள் முன்னாடி யாராவது இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், யோசிக்காது. அது என்றைக்குனாலும் ஒரு நல்ல விஷயங்க, பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஹாப்பியாக இருப்போம். சரிங்களா? மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுருக்கோம்.